மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் தீபாவளியின் போது புதிய ரக கார்பைட் துப்பாக்கியை பயன்படுத்திய 14 சிறுவர்களுக்கு பார்வை பறிபோன நிலையில் அந்த துப்பாக்கிக்கு அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கார்பைட் உலோக கலவையை கொண்டு பிளாஸ்டிக் பைப் மூலம் தயாரிக்கப்பட்ட இந்த துப்பாக்கியை தீபாவளியின் போது சிறுவர்கள் ஆர்வமுடன் வாங்கி பயன்படுத்தினர். ஆனால் அதிலிருந்து வெளியேறிய புகையால் சிறுவர்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டு பார்வை பறிபோகும் அபாயம் நிலவுகிறது. இதனைத் தொடர்ந்து கார்பைட் துப்பாக்கிக்கு போபால் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் செயல்பட இருமுறை சிந்திக்கும் என ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்திய கடற்படை தளபதிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எந்த ஒரு சவாலான சூழலுக்கும் பதிலளிக்க இந்தியா தயாராக இருக்கும் என கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் இனி இந்தியாவுக்கு எதிராக எந்த விதமான தவறுதலான சாகச முயற்சியிலும் ஈடுபடுவதற்கு முன் நிச்சயமாக இருமுறை சிந்திக்கும் என்றும் குறிப்பிட்டார். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் விழாவையொட்டி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரும் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ளதால் திருச்செந்தூருக்கு அதிக அளவில் பக்தர்கள் பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வரும் 26ஆம் தேதி சென்னையிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 26ஆம் தேதி சென்னை, சேலம், கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் பெங்களூருவிலிருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 27ஆம் தேதி திருச்செந்தூரிலிருந்து சென்னை, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. டிஎன்எஸ்டிசி இணையதளம் மற்றும் டிஎன்எஸ்டிசி அபிஷியல் ஆப் மூலம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. நடிகர் ஸ்ரீகாந்த் வருகிற 28ஆம் தேதியும் நடிகர் கிருஷ்ணா 29ஆம் தேதியும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உட்பட பலரிடமிருந்து கொக்கைன், கஞ்சா, மெத்தபெட்டமைன், 40,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதா என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.